ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைய பதிவில் தமிழ்நாட்டிற்கு அருகாமையில் உள்ள கேரள மாநிலத்தில் நடந்த திகில் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2003ஆம் ஆண்டு தேவா ரதி என இருவருக்கு நடந்த அமானுஷ்ய சம்பவம் தாங்க இந்த பதிவு. தேவாவுக்கு வயது 26 இருக்குங்க. இவர் வீட்டுக்கு ஒரே பையன். இவர் அம்மா அப்பான்னு 3 பேர் தாங்க. ரதி வயது 23 இருக்குங்க. இவங்க வீட்டுக்கு 2வது பொண்ணுங்க. இவங்களுக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க குடும்பத்துல மொத்தம் 4 பேர். அம்மா அப்பா அக்கா அப்புறம் ரதி. தேவா ரதி இவங்க இருவரும் ஒரே கல்லூரியில படிக்கிறாங்க. இவங்க இருவரும் 2 வருடங்களா காதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. தன்னோட காதல் இரு வீட்டாருக்கும் தெரிவிக்கிறாங்க. 2 குடும்பங்களும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்றனால அந்த காதலை மறுப்பு தெரிவிக்காம இவர்களின் காதலை ஏற்கப்படுது. பின்பு நிச்சயதார்த்தமும் இப்போதைக்கு பண்ணிட்டு கல்யாணம் ஒரு 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. தேவா வீட்லயும் சரின்னு சொல்லி சம்மதிச்சு கல்யாணத்தை ஒரு 6 மாசத்துக்கு பின்பு வச்சுக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்க. நிச்சயம் பண்ண பின்பு இருவரும் போன்ல பேசிக்கிறாங்க, கல்லூரியில பாத்துக்கிறாங்க. ரதிக்கு ஜூலை 16ஆம் தேதி பிறந்த நாள் வருதுன்னு சொல்லி தேவா முன்கூட்டியே ஜூலை 10ஆம் தேதியே ஒரு பிளான் பண்ணி வைக்கிறான். அது என்னன்னா, ரதிக்கு இயற்கைனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தன்னோட நண்பனோட அண்ணன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருக்காரு. ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த பேசுகிறாரு. அது என்னன்னா, நான் ஃபாரஸ்ட்டில் ஒரு நாள் தங்கணும் முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு அவரோ காட்டுக்குள்ளே தங்க அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறாரு. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ஒரே ஒரு நாள் நைட் தானே, நாங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுவோம் அப்படின்னு தேவா சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, காட்டுக்குள்ளே போக அனுமதி கிடையாதுப்பா, உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் தான் பொறுப்பேற்கணும். ஸோ ஃபாரஸ்ட்டில் இதை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடுறாரு. அதற்கு பின்பு தேவா, உங்களுக்கு வேணுன்ற அமௌண்ட்டை நான் தர்றேன், ஒரு நாள் நைட் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவர் ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொன்னாலும் பணம் எவ்வளவு வேணும்னாலும் தரேன்னு சொல்லவும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு. அதற்கு பின்பு தேவா ரதி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு 3 பேருமே சாயங்காலமே மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி தேவாவையும் ரதியையும் அந்த காட்டுக்குள்ளார அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு, இந்த இடத்துல நீங்க டென்ட் போட்டு தங்குங்க, இந்த இடத்த தவிர்த்து சுத்தி வேற எங்கேயும் போயிடாதீங்க, மிருகங்கள் நடமாட்டம்லாம் இருக்குது அப்படின்னு பயம் ஒருத்தர்றாரு. அதற்கு பின்பு பாதுகாப்பா இருங்க, எதுவும் ஒண்ணுனா என்னை கான்டாக்ட் பண்ண முடியாது, நீங்க நானே உங்களை மீட் பண்ணாதான் உண்டு, நாளைக்கு மார்னிங் நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பின்பு அந்த காட்டுப்பகுதியில் கொஞ்சம் இரவு நேரமாகுது. ரதியும் கொஞ்சம் பயத்தோடு அந்த காட்டுப்பகுதியை சுத்தி சுத்தி பாக்குறா. தேவா சிரிச்சுட்டு, என்ன ரதி பயமா இருக்கா இல்ல பயங்கரமா இருக்கான்னு கிண்டல் பண்றாரு. பின்பு இருவரும் அந்த இடத்துல கூடார மாதிரி அமைச்சு இருவரும் உள்ள போய் உட்கார்ந்து அவங்க கொண்டு வந்த நொறுக்கு திணிகளை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரதி தேவா கிட்ட ஒரு விஷயம் கேட்குறா. வா தேவா, கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரோம்னு சொல்றா. தேவா, நம்ம வந்ததே அதுக்கு தான் ரதி, வா போகலான்னு கூட்டிட்டு போறாரு. இருவரும் பேசிட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க. அப்படி போகும்போது ஒரு சின்ன கோவிலை பார்க்குறாங்க. உடனே இருவரும் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் போய் என்ன கோவில்னு பார்க்குறாங்க. அது ஒரு பெண் தெய்வத்தோட கோவில். அப்போது இருவரும் அந்த கோவிலுக்குள்ளார போய் அந்த தெய்வத்தை வணங்குறாங்க. அப்போது தேவா அந்த சிலையை ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது ரதியை பார்த்து, ரதி, நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிலையை பார்த்துருந்தா கண்டிப்பாக இந்த சிலையை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கிண்டலாக சிரிக்கிறாரு. அந்த சிலையும் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பெண்ணோட சிலை உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கு. ஸோ ரதி உடனே இதை சொன்னதும் கோபப்பட்டு வேக வேகமாக நடந்து போடான்னு சொல்லிட்டு. ஆனால் தேவ் அங்கேயே நிற்கிறான். தான் மெய் மருந்து நின்னதே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு உணர்வு வந்து ரதி எங்கன்னு பார்க்கும்போது ரதி கோச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. வேக வேகமாக ஓடி போய் அவளை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதாவது அது வெறும் கல், அது சிலை, நீ என்னோட தங்கண்டி, நான் உனக்காக தான் உயிரே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருவரும் நடந்து அவங்க அமைச்சிருக்க கூடாரத்துக்கு போறாங்க. கூடாரத்திற்கிட்ட போனதும் ரதி தன்னோட காதலை வெளிப்படுத்துற மாதிரி கொஞ்சம் காதல் உணர்வோடு பேசுறா. ஆனா தேவாக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி மூஞ்சடிச்சு அப்படி சொல்லிடுறான். எனக்கு தூக்கம் வருது ரதி, கொஞ்சம் தூங்க விடுறியா அப்படின்னு சொல்றான். ரதி வேற என்ன பண்றதுன்னு தெரியாம சரி தூங்கி தொலை அப்படின்னு 2 பேருமே தூங்கிட்டாங்க. அன்றைய இரவு அப்படியே போகுது. மறுநாள் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் காலையிலே வர்றாரு. வந்து இன்னைக்கும் நீங்க இங்கேயே தங்குற மாதிரி வரும்னு சொல்றாரு. காட்டுக்குள்ள வர்ற வழியில ஆட்கள் இருக்காங்க, அதனால காட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு சொல்றாரு. தேவாவும் ரதியும் ஒரு செகண்ட் திகச்சு போயிடுறாங்க. என்னது, இன்னைக்கும் காட்டுக்குள்ள தங்கணுமா, அதெல்லாம் சரி வராது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ரதி சொல்றா.
ஆனால் அவர் கொஞ்சம் இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறாரு. இங்கே பாருமா, உங்கள் 2 பேரையும் காட்டுக்குள்ளார எந்த ஆஃபீஸருக்கும் தெரியாமல் தான் உங்களை அனுமதிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ வெளில போகிறத யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட என்னோடய வேலைக்கு அது ஆபத்து. அதனால் நீங்கள் இன்றைக்கி இங்கே தான் தங்கியே ஆகணும். உங்களுக்கு தேவைப்படுற சாப்பாடும் ஸ்நாக்ஸும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வச்சு இன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்கள் எப்படியாவது ஸ்டே பண்ணிடுங்க. மறுநாள் காலையில் நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரதி மட்டும் கொஞ்சம் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு மும்முன்னு இருக்கா. அதற்கு பின்பு தேவா அவளையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு. பின்பு இருவரும் சேர்ந்து அங்கே உள்ள கோவிலுக்கு அடிக்கடி போகிறாங்க. அதாவது அந்த ஒரு நாள் முழுக்க அவங்க தான் தங்கியாகணும். ஸோ அதனால் அந்த கோவிலுக்கு போகிறாங்க, திரும்ப கூடாரத்துக்கு வராங்க, சாப்பிட்றாங்க, சுற்றி பார்க்குறாங்க, திரும்ப கோவிலுக்கு போகிறாங்க, அப்படிமா இருக்கிறாங்க. அதற்கு பின்பு இரவு நேரமும் ஆகுது. அவங்க கூடாரத்துக்கு வந்து படுத்து தூங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. தேவா, தூங்குறதுக்கு முன்னே நம்ம அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரலாமா? எப்படி நாளைக்கு காலையில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். அதற்கு பின்பு இங்கே உள்ளே வர முடியாது. ஸோ நம்ம மறுபடியும் ஒரே ஒரு முறை அந்த கோவிலுக்கு போகலாம்னு ரதி கேட்குறா. தேவாவும் எதுவுமே தட்டாமல் வாமா போகலான்னு 2 பேரும் மறுபடியும் நடந்து அந்த கோவிலுக்கு தான் போகிறாங்க. இவங்க 2 பேரும் கோவிலுக்கு நடந்து போகிற வழியிலேயே ஒரு சில சத்தங்கள் கேட்குது. அது என்ன சத்தம்னா உடுக்கை சத்தமும் பயங்கரமாக ஒரு 10 பேர் பேசிட்டு வர்ற மாதிரி சத்தமும் கேட்குது. உடனே இவங்க 2 பேருமே ஒரு ஓரமாக நின்று யார் வரான்னு பார்க்குறாங்க. அப்போ தூரத்தில் தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு ஒரு 10 பேர் நடந்து வராங்க. இவங்க இருக்க இடத்த நோக்கி தான் வராங்க. ஏன்னா இவங்க அந்த கோவில் இருக்க இடத்துல தான் நிற்கிறாங்க. அவங்களும் இந்த கோவில் இருக்க இடத்துக்கு வந்துட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு படையலை போட்டுட்டு போகிறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு பின்பு தேவாவும் ரதியும் அந்த கோவிலுக்குள்ளார போயிட்டு அவங்க என்ன நடந்ததுன்னு பார்க்குறாங்க. அப்போது அவங்க கொண்டு வந்த அந்த படையல்களை என்னென்ன இருக்குன்னு நோட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது கொலுசு, வளையல், கண்மை, காலுக்கு மெட்டி, மல்லிப்பூ, கேரளா பெண்கள் உடுத்தக்கூடிய அந்த வெள்ளை கலர் புடவை அப்படின்னு எல்லா பொருட்களும் அங்கே இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. உடனே ரதி அதை பார்த்துட்டு எதையும் எடுக்காமல் சாமிக்கு வச்சதுன்னு சொல்லிட்டு சரி தேவா வா போகலான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நடக்கிறா. ஆனால் தேவா ஒரு செகண்ட் நின்று அந்த சிலையை தொட்டு பார்த்துட்டு அங்கே படையலில் இருக்க பூவெடுத்து அந்த சிலையோட தலையில் வைக்கிறான். பின்பு ரதி எங்கே காணோன்னு பார்க்கும்போது ரதி நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த பூவெடுத்து இலையிலே வச்சுட்டு ஓடிடுறா அவள் பின்னாடியே. அதற்கு பின்பு அந்த இரவு அப்படியே முடியுது. டென்ட்டுக்கு போயிட்டு அவங்க இருவரும் தூங்கிடுறாங்க. பின்பு அதிகாலையிலேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இவங்க இருவரையும் கூட்டிகிட்டு காட்டுக்கு வெளியில் கூட்டு போய் விடுறாரு. பின்பு இருவரும் பத்திரமா வீடு போய் சேர்றாங்க. அதற்கு பின்பு மறுபடியும் கல்லூரிக்கு வராங்க. கல்லூரியில் தான் பார்த்துக்கிறது, பேசிக்கிறது எல்லாமே. இப்படியே 6 மாத காலங்கள் போகுது. அதற்கு பின்பு தேவா வீட்லேயோ ரதி வீட்லேயோ பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 6 மாத காலம் முடிய போகுது. இதுக்கு மேலேயே விட்டோன்னா பிள்ளைங்க அவங்கள அறியாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசிக்கிறாங்க. பின்பு இருவருக்கும் நல்ல தேதி குறித்து திருமணமும் நடக்குது. திருமணம் நடந்து ரதி தேவா வீட்டுக்கும் போயிடுறா. அந்த ஃபங்க்ஷனில் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்த தேவா ஆனால் அன்றைய நாள் முதலிரவில் ரதி கூட பேசக்கூட இல்லை. ரதியும் அதை பெருசுப்படுத்தலை. ஏன்னா தேவா வீட்டுக்கு ஒரே பையன். அதனால் கல்யாணத்தில் கொஞ்சம் பிஸியாக அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருந்தனால டயர்டாயிட்டான் போல. ஸோ அவன் தூங்கட்டும்னு சொல்லி ரதியும் எதுவுமே பேசாமல் அன்றைய நாள் இரவு தூங்க வச்சிடுறா. பின்பு மறுநாள் விடிஞ்சதோ ரதியோட பாட்டி ரதியை கேட்குறாங்க, என்னம்மா என்ன சமாச்சாரம் அப்படின்னு கிண்டலாக கேட்குறாங்க. ரதி எதுவுமே பேசாமல் உம்மனே இருக்கா. என்னாச்சுமா அப்படின்னு ரதி கிட்ட கேட்கும்போது ரதி அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை பாட்டி, நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இரவு, அதாவது ஒவ்வொரு நாள் இரவுலையும் தேவா வந்தான் அப்படின்னா அவன் வந்த உடனே அவனோட ரூமில் படுத்து தூங்கிடுறான். ரதி என்னதான் பேச போனாலும் அவன் தூக்க வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். ரதி இந்த விஷயங்களை அவங்க பாட்டிக்கிட்ட மட்டுமே சொல்கிறான். அவங்க பாட்டி வெளியில் யாருக்கிட்டே சொல்லாமல் ரதி போக போக சரியாயிடுமா அப்படின்னு அசால்ட்டாக விட்டுடுறாங்க. ரதியும் எவ்வளவோ தேவ்கிட்ட போயிட்டு பேச முயற்சி பண்ணாலும் அவன் முன்ன மாதிரி பழகிறது இல்லை, பேசுறதும் இல்லை. சரி ரதி கொஞ்சம் நாட்கள் போகட்டும்னு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கா. ஒரு நாள் இரவு ரதி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளோட ரூமுக்கு போகிறாள். அப்படி உள்ள நுழையிறதுக்கு முன்னமே ஒரு பொண்ணும் பையனும் கொஞ்சிக்கிட்டு உடலுறவுல இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ரதி நம்ம கூட பேசக்கூட மாட்டான், ஆனால் இப்போ இந்தளவுக்கு பேசுகிறானே, அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு யோசனை டக்குன்னு கதவை திறந்து பார்க்குறா. ஆனால் உள்ள தேவா மட்டும்தான் இருக்கான். உள்ள எந்த பொண்ணுமே இல்லை. ரதிக்கு ஒன்றுமே புரியலை. உள்ளே வந்து கட்டிலுக்கடியில் கதவுக்கு பின்னாடி அப்படி எப்படின்னு தேடி பார்க்குறா. உள்ள எந்த பொண்ணுமே இல்லை. ஆனால் ரதிக்கு ஆத்திரம் தாங்காமல் தேவா கிட்ட சண்டை போடுறா. நீ யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க, கல்யாணம் ஆகி என் கூட தான் நீ எதுவுமே பண்ணலை, ஆனால் அந்த பொண்ணு கூட எல்லா விதமாகவும் ஒன்றா இருக்கியே அப்படின்னு சொல்லி சண்டை பயங்கரமாக போட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறா.
மறுநாள் சாயங்காலம் தான் தேவா மறுபடியும் வீட்டுக்கு வரான். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குறான். ரதி கொஞ்சம் வெயிட் பண்ணி 12 மணி ஆகுற வரையும் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ரூம் பக்கம் போறான். அப்போ மறுபடியும் அந்த பொண்ணு கூட பேசி சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்ப உள்ள போய் பார்க்கறா. அன்றைய நாள் சண்டை போட்டு மறுபடியுமே பெரிய சண்டையை உருவாக்கிடுறா. தேவாவோட வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது உங்க பையன் தப்பு பண்றான், ஏதோ ஒரு பொண்ணு கூட தப்பான உறவுல இருக்கான்னு சண்டை போடுறா. ஆனா தேவாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா தேவாவும் ரதியை ரொம்ப சின்சியரா காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணான். ஸோ இப்படி இருக்கிறதுல நான் எப்படி இன்னொருத்தி என் மனசார நினைக்க முடியும், இவ ஏன் என் மேலே இப்படி பழி போடுறான்னு தேவாக்கு ஒன்றுமே புரியாமல் சரக்கடிச்சிட்டு அன்றைய நாள் இரவை அப்படியே முடியுது. பகலில் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக சண்டை வரும்னு சொல்லிட்டு தேவா இரவு நேரங்களில் தான் வீட்டுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்கிறாரு. அன்றைய நாள் இரவும் அப்படித்தான் போய் வீட்டில் எட்டி பார்க்குறாரு ஜன்னல் வழியா ரதி தூங்கிட்டாளான்னு. அவள் படுத்து தூங்கினதை பார்த்துட்டு தன்னோட வீட்டுக்குள்ளார போகிறாரு. போயிட்டு அவரும் ஒரு 2 மணி 3 மணி அளவில் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காரு. அப்போது ரதி டக்குன்னு எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உள்ளார நுழையிறான். அப்போ பார்க்கும்போது தேவா வேறு ஒரு பெண்ணோட மடியில் படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. இது கனவா இல்லை நிஜமானு தன்னோட கண்ணத்தை தட்டிட்டு மறுபடியும் பார்க்கும்போது அந்த உருவம் அப்படியே புகையா மாறி டிசப்பேர் ஆயிடுது. இதை பார்த்த ரதிக்கு ஒன்றுமே புரியல. பயத்தில் உறைஞ்சு போயிட்டா. எப்படா அந்த நாள் முடிஞ்சு மறுநாள் காலையில் வரும்னு யோசிக்கிறா பயத்தோடு. ஏன்னா அந்நேரத்தில் போய் அவளுக்கு கதவை திறந்து வெளியில் ஓடுறதுக்கும் பயம். அதனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலையில் உட்காந்து வெடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பின்பு காலையில் அவங்க பாட்டியை பார்த்ததும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஏதோ ஒரு பொண்ணோட ஆன்மா தான் தேவாவை துரத்திட்டு இருக்கும் போல பாட்டி, எனக்கு பயமாக இருக்கு பாட்டின்னு அழுகுறா. அதற்கு பின்பு அவங்க பெரியவங்க கிட்டலாம் சொல்லி ஏதோ ஒரு மாந்திரிகவாதியை பார்க்குறதுக்கு தேவாவோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது ஒரு மோகினியால் அவர் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தப்பட்டிருக்காருன்னு தெரிய வருது. அதாவது அந்த மோகினியை இவர் ரீசண்டாக திருமணமும் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கிட்ட தேவா, இங்கே பாருங்கள், நான் திருமணம் பண்ணது முதல் முறையாக ஒரு பொண்ணுனா அது என்னோட ரதி மட்டும்தான், வேறு யாரையுமே நான் மனசால கூட நினச்சதில்லைன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்கிறாருன்னா, கிடையவே கிடையாது, இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கு, அந்த திருமணம் ஒரு காட்டுப்பகுதியில் நடந்திருக்கு, காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ மனம் முடிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நடக்கவே நடக்கலை, இவர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு தேவா கோவப்படுறாரு. அதற்கு பின்பு தான் இவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரி நம்ம போகலாம், நம்ம வேறு ஒரு கோவிலுக்கு போகலான்னு சொல்லி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில். அங்கே போயிட்டு தேவாவை கூட்டிகிட்டு போகும்போதே தேவா நான் வரலன்னு அழுகுறாரு. அதற்கு பின்பு இழுத்து பிடிச்சி கோவிலுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்தோன்னே தேவா நான் வரமாட்டேன், என்னை விட்டுருன்னு சொல்லி ரிட்டர்ன் நடக்க ஆரம்பிச்சிடறாரு. அதற்கு பின்பு எப்படியோ இழுத்து பிடிச்சி தேவாவை கூட்டிகிட்டு போயிட்டு தற்சமயத்துக்கு தாயத்து கட்டி விடுறாங்க. அந்த தாயத்து இருக்கிறவரை தேவா தனிமையிலே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தாயத்து கலண்டு விழுந்துருச்சு. தேவா தற்கொலை பண்ணி இறந்தும் போயிடுறாரு. பின்பு ரதி ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்றா. ஏன்னா ரதி ஆசைப்பட்டு திருமணம் பண்ண தேவா இறந்து போயிட்டான். அதற்கு பின்பு தான் அன்றைய நாள் இரவே தேவா கனவுல வந்து ரதி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீ நானும் சேர்ந்து ஃபாரஸ்ட்டில் தங்கினப்போ ஒரு சிலையை வணங்கினோம்ல, அந்த சிலை தான் என்னை வந்து ஆக்குபை பண்ணி என்னோட எனர்ஜியை ஃபுல்லாக எடுத்துருச்சு. முழுக்க அந்த சிலை கூட தான் நான் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிரு ரதி, உன்னை கல்யாணம் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக விதவையாக நான் விட்டுட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தேவாவோட ஆன்மா அழுதுட்டு இருந்திருக்கு. இந்த கனவுல இருந்து டக்குன்னு மிரண்டு எழுந்திரிச்ச ரதி தன்னோட காதலில் இருந்து, அவங்க காலேஜில் மீட் பண்ணதுலேருந்து, திருமணம் நடந்து முதலிரவுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்து அழுகிறா. அவள் அழுது முடிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தேவா இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய கிணற்றில் போய் குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறா. அதற்கு பின்பு ரதியை காணோன்னு காலையில் தேடும் போது தான் அந்த கிணத்துல தண்ணி இறைக்க போன பாட்டி ரதியோட சடலத்தை பார்க்குறாங்க. அதற்கு பின்பு ரதியோட சடலத்தை எடுத்து அவளுக்கான ஈமச்சடங்குகளை முடிச்சிடுறாங்க. இருவருமே தன்னை ஒருத்தர் 100% நேசித்ததன் காரணத்தினால தான் ரதினால இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியல, இறந்து போயிடுறா. ரதி கண்ணி கழியாமல் இறந்து போனதன் காரணத்தினால ரதியோட ஃபோட்டோவை அந்த தேவாவோட குடும்பத்தாரும் ரதியோட குடும்பத்தாரும் தெய்வமாக வச்சு வழிபடுறாங்க. அதாவது கன்னி தெய்வமாக வச்சு வழிபடுறாங்க. ரதிக்கும் தேவாக்கும் நடந்த இந்த சம்பவம் உண்மையான திகில் சம்பவம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு சொன்ன சம்பவம். ஸோ இதோட இந்த பதிவு முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்களை நிற்கிறேன். டாட்டா.